சோதரர்களுக்கு வணக்கம். நான் ஒரு அம்பேத்கரின் மாணவன். சரக்கு மெடுக்கு அப்படின்னு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் முந்தைய காலகட்டத்துல ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு ஆணவ கொலையை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும். அதுல தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் உங்ககிட்ட சரக்கு இல்ல, என்கிட்ட சரக்கு இருக்கு, எங்க இளைஞர்கள்ட்ட சரக்கு இருக்கு, மெடுக்கு இருக்கு அப்படின்னு பேசியிருப்பாரு. இதை வச்சு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அந்த ராஜான்னு ஒருத்தர் இருப்பார் பாத்தீங்களா, அந்த ராஜா மேடைக்கு மேடை இதைதான் பேசுவார். சரக்கு மிடுக்கு திருமாவளவன், சரக்கு மிடுக்கு திருமாவளவன் ஒரு காழ்ப்புணர்ச்சியை கக்கிட்டு இருப்பாரு. அதே வேளையில எலெக்ஷன் டைம்ல அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இதை பத்தி பேசியிருப்பாரு. இவருக்கு தான் நீங்க ஓட்டு போட போறீங்களா, சரக்கு மெடுக்கெல்லாம் நான் கத்துக் கொடுத்தது இல்ல, அடங்குமுறை அத்துமீறலாம் நான் சொன்னதில்ல அப்படின்னு சொல்லுவாரு. இந்த இருவருக்கும் இன்னும் பிற சாதியவாதிகளுக்கும் பதிலளிக்கிற மாதிரி இந்த வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். சரக்கு மிடுக்கு அப்படின்றது தலைவருடைய பேச்சு அப்படிங்கிறது எதனை மையப்படுத்தி அப்படின்னா, நீங்க நாகசை பொற்கவி அப்படின்ற ஒரு எழுத்தாளர் ஒரு ஊர் தெருவில் ஒரு சேறு சிறுத்தை அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அது உள்ள போய் படிச்சு பாருங்க. அதுல அவர் சரக்கு மிடுக்கு அப்படிங்கிறதுக்கு பொருள் கூறியிருப்பாரு. அந்த கண்ணோட்டத்துல இருந்தா தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும் பேசியிருப்பாரு. ஏன்னா அந்த புக்கு இப்போ வெளியானது, ஆனா தலைவர் அவர்கள் முந்தைய காலகட்டத்திலேருந்து பேசுறது, அந்த பேசின மையப்படுத்தி பேசுற கருத்தும் இதுவும் ஒத்து போகும். இதுதான் எங்க கிட்ட இருக்கிற சரக்கு மிடுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு இந்த நாகசை பொற்கவி அவர்கள். இதுல சரக்கு அப்படிங்கிறதுக்கான பொருள் அந்த நாகசை பொற்கவி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களுக்குள் தேக்கி வைத்திருக்கும் அப்பல் கற்ற அன்பிற்கும் சமரசமில்லா காதலுக்கும் பெயர் தான் சரக்கு அப்படின்னு சொல்றாரு. அதற்கப்புறம் மிடுக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் சொல்றாரு அப்படின்னா, சித்தாந்தத்தில் சிறந்தவன் என்ற திமிரும் சீமைத்தினையும் அணிந்து சிங்காரமாய் நடந்து வந்தால் அதற்கு பேர் மிடுக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. இது மாதிரியான சிந்தனையில் தான் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும் அப்போ சரக்கு மிடுக்கு அப்படின்னு பேசியிருப்பாரு. ஆனா அதை வச்சு இங்க நிறைய அரசியல் சூழ்ச்சிகள்லாம் நடந்தது. தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வன்முறையை தூண்டுபவரோ இல்ல சாதி பெருமை பேசுவாரோ அல்ல. ஏன்னா முந்தைய கால அரசியல் வாழ்க்கையை எடுத்து பார்த்தா கூட தெரியும். தலைவர் எழுச்சி தமிழர் ஒரு ஆர்ப்பாட்டத்துல பேசும்போது, திருமாவளவன் டெல்லியில் இருந்து கொண்டே தென் மாவட்டத்தை தீப்பிடிக்க வைக்க முடியும், பஸ்கள் ஓடாது, ரயில்கள் ஓடாது, விமானங்கள் பறக்காது அப்படின்னு பேசியிருப்பாரு. அதோட அவர் நிறுத்திட்டு போயிருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, திருமாவளவன் ரவுடி அல்ல, அம்பேத்கரின் மாணவன், பெரியாரின் பிள்ளை அப்படின்னு பேசுவார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஜனநாயகப்படுத்துதல் வேலையெல்லாம் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நாம இது மாதிரியான கருத்துக்கள்லாம் பேசும்போது சாதியவாதிகளுக்கு எரிய செய்யுமான்னா கண்டிப்பா எரியத்தான் செய்யும். ஏன்னா நாம பேசுறது ஜனநாயகமான அரசியல். நாம அந்த சரக்கு மெடுக்குன்ற வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்கான பொருள் என்னன்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க. இனிமே ராஜா அவர்களே பேசும்போது பார்த்து பேசுங்க, அதற்கான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. இனிமேலும் நீங்க இந்த சாதியவாதிகளுக்கெல்லாம் எரியணும்னா இனிமேலும் அழித்து சொல்லுவோம், சரக்கு மெடுக்குன்னு அழித்து தான் சொல்லுவோம். அருமையான விளக்கம் அளிக்கப்பட்ட இந்த நூல் அப்படிங்கிறது, இந்த நூலினுடைய பெயர் ஊர் தெருவில் ஒரு சேரி சிறுத்தை. மிக அழகா இந்த நூலை தொகுத்திருக்காங்க. இந்த நூல் வடபழனியில் உள்ள நம்முடைய திருநங்கை பதிப்பகத்துல கிடைக்கும். எல்லாரும் திருநங்கை பதிப்பகம் போய் அந்த நூலை வாங்குங்க, இல்லை ஆன்லைன்ல கூட ஆர்டர் பண்ணி வாங்குங்க. தயவு செஞ்சு எல்லாரும் படிங்க. குறிப்பாக இந்த ராஜா, அப்புறம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், இன்னும் பிற சாதியவாதிகளும் மதவாதிகளும் இதை வாங்கி படிக்கணும். ஏன்னா உங்களுக்கு தான் இதற்கான அர்த்தம் தெரியணும். ஏன்னா எவ்வளவு நாள் தான் என்ன சாதியை சொல்லி மதத்தை சொல்லி இந்த மக்கள் என்ன ஏமாத்திக்கிட்டே இருக்க போறீங்க. தயவு செஞ்சு படிச்சு முன்னேற வழியை பாருங்க. எல்லாரும் இந்த மாதிரி சாதிய மதவாத சக்திகளுக்கு பின்னால் அணிதிரல்றது தன்னுடைய வாழ்க்கையை தானே வீணாக்கி கொள்றதுக்கு சமம். நன்றி, வணக்கம். ஜெய்பி.